अहोबिले गारुडशीलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. எங்களுடைய ஆராத்தியமூர்த்தி அஹோபிலம் லக்ஷ்மீநரசிம்ம சுவாமி. அவர் ரொம்ப சுப்பிரசித்தமான பெருமாள். அந்த பெருமாள் இங்கே மடத்துடைய பிரதான தேவதையாக இருக்கார். இங்கே அஹோபிலம் மடம் ரொம்ப பிரசித்தமானது. அவரவர்கள் எல்லாம் தாங்க வச்சுருக்க மாதிரி நிஜம்தான் சொல்கிறேன். அது எதை நிஜம்னு சொல்ல முடியும் என்ன கேட்டால், சிவபதியான நாராயணன் அவன் வழிபடுறதான சம்பிரதாயம் நிஜமான சம்பிரதாயம். அவன்தான் சர்வ பேருக்கும் பிரதானமான தெய்வம். எல்லா தெய்வமும் ஒன்றுதான்ட்டு சொல்கிற கட்சியை எந்த வைத்தியரும் ஒத்துக்க மாட்டான். எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறது அபத்தமான பேச்சு. ரொம்ப 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 அபத்தமான பேச்சு. ஹரீஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பானது. நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வருந்தேன். நீங்கள் கேட்டதுனாலே பதில் சொல்கிறேன். ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேசம், வைஷ்ணவ சித்தாந்தம் தான் வசந்த சித்தாந்தம். அதனால் அது அந்த வழிபடுற முறையெல்லாம் தான் பிராச்சீன காலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காளான் முளைக்கிறாப்புல எத்தனை துணியமோ தெய்வங்கள்லாம் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பண்ணிருக்கேன். தெய்வத்துக்குள்ளே சண்டை கூடாதுன்றதான சித்தாந்தம் எனக்கும் தெரியும், லோகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவரவர்கள் அமைதியாக தங்கள் மதத்தை மாத்திரம் வச்சுட்டு அது தங்கள் சிஷ்யாவுக்கு உபதேசம் பண்ணுறது மட்டும் இருந்தால் இது சண்டையே வராது. எங்கள் தெய்வம் தான் வசந்ததுன்னு எல்லாம் ஆரம்பித்தா, உபயோகம் இல்லாதவர்களாக தங்கள் தெய்வம் தான் வசந்த ஆரம்பித்தா அது பார்த்துட்டு பொறுக்க முடியாது. அதுக்காக தான் அதை நிரசனம் பண்ணி தங்க மதம் தான் வசந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது சிவபதியான நாராயணன் பரதெய்வம். அவனை தொடர சம்பிரதாயம் தான் உண்மையான சம்பிரதாயம். மற்றதெல்லாம் அது வழிகாட்டியார். பெரும் பகவான் வழிபடுறதுக்கு வேண்டியான முறைகள்லாம் தமிழில் நிறைய இருக்குது. ஆழ்வார் அவதாரம் பண்ணி பகவானை சேவிக்கிறதுக்கு வேண்டிய வழியெல்லாம் தமிழ்லேயே அழிச்சிருக்காங்க ஆழ்வார். அந்த தமிழ் என்பதுக்கு இனிமைன்றதான அர்த்தம். ரொம்ப இனிய பாஷையில் ரொம்ப இப்போ கேட்பாருடைய மனசெல்லாம் உருக முடியாத வழியில் ஆழ்வார்கள் 12 பேர் 13 பேர் சொல்லுவார். அவள் எல்லாரும் அவதாரங்கள் பண்ணி மனமுருக பெருமாளை பாடியிருக்கா. அந்த ஆழ்வார் பாசங்களை பாடினாலே பெருமாள் அப்படியே ஓடி வந்துடுவார் நம்மக்கிட்ட. அந்த மாதிரி அநேகம் பேர் பகவானை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். அதுபோல் இன்னும் சில பேர்லாம் நாயன்மார்கள்லாம் அவள்லாம் பாடியிருக்கா. அவளாம் அந்த சம்பிரதாயத்தில் அதை வசந்தியாக சொல்லுவாள். எங்கள் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் பாசுரம் ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறது. அந்த சம்பிரதாயத்தில் அந்த ஆழ்வாருடைய பாசுரம் கொண்டு பகவானை துதிச்சா பூஜை பண்ணால் அவர் பகவானுடைய அருள் கிடைக்கும் என்றால் எங்களோட சித்தாந்தம். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டம். இறைவன் அடையிறதுன்னு என்ன? இறைவன் அடையிறது நாங்கள் சுலபமாக வழி சொல்லுவோம். சரணாகத்தின்னு வச்சுட்டுருக்கோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான விஷயங்கள் 2. சமாஷ்டயனம்னு பஞ்சசம்ஸ்காரம்னு பேர். அந்த சுதர்சன பாஜ்யங்கள் இருக்கலையும் அது கையில் சுதர்சனத்தை வலக்கையிலையும் பாஞ்சன்யத்தை வடக்கையிலுமா நெருப்பில் காய்ச்சி ஊற்றுவா. அது முதல் படிக்கட்டு. அதுக்கப்புறம் சரணாகத்தின்னு ஒன்று. சரணாகத்தின்னு இந்த ஜீவாத்மாவை நம்மன்னு வச்சுருக்கோம். இந்த ஆத்மா நமக்கு எதுவுமே சொத்தம் கிடையாது, இதெல்லாம் அவனு தான். அதனால் இந்த ஆத்மாவை யானே என் தனசே என்றிருந்தேன், இனி யானும் நீ என் உடமையும் நீ. ஆத்மாவை அநாதிகாலம் என்னதுன்னு வச்சுருந்தேன். அது சொந்த தப்போ. எனக்கு எதுவுமே கிடையாது, நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. பகவானுக்கு சொந்தம் இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது, எல்லாமே அவனுக்கு தான். அதாவது இந்த ஆத்மாவை நான் அநாதிகாலம் என்ன வச்சுருந்தேன், தப்பு. இந்த ஆத்மாவை நான் உங்கள்கிட்ட சமைச்சிடுறேன், நீயும் இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டா அவன் இந்த ஆத்மாவை ரட்சித்து அந்த சரீரம் போகிற காலத்தை நேரம் போட்டு மோட்சம் கொடுப்பான். இந்த சரணாகதி பண்ணால் தான் மோட்சம் வரும். அவன் எவ்வளோதான் பாடினாலும் தபஸ் பண்ணாலும் சரணாகதி இல்லைன்னா மோட்சம் கிடையாதுன்னு எங்களோட சித்தாந்தம். அதுக்காக நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. இந்த சரணாகத்தினாலே சர்வக்ஷேமங்களும் அடையலாம். அது மனசில் தான் இருக்குது அமைதின்னு. இப்போ இத்தனை பேர் பழக்கொள்ளி அழுவார்கள். அவள்லாம் எந்த ஊரில் பணம் கட்டினா பங்களா கட்டிருக்கா, ஏதாவது பணம் சம்பாதிச்சாளா, ஏதாவது சொத்துக்கள் சேர்த்துருக்கா? ஒன்றும் கிடையாது. அங்கங்கே போக வேண்டியது, பகவானை தியானம் பண்ண வேண்டியது, அங்கே கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட வேண்டியது, பகவானை ஸ்தோத்திரம் பண்ண. இப்படியே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியே தங்கள் காலத்தை கழிச்சார். அவருக்கு ரொம்ப நிம்மதியாக தான் வாழ்க்கை நடந்தது. இப்போ தற்காலம் இன்னதுக்கு நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு பேரை வச்சுட்டு ஊரை கெடுத்து எதுக்கெடுத்தாலும் ஒரு பொலிட்டிக்கல்,
இதுக்கு எடுத்தாலும் ஒரு அரசியல் முறை. இதெல்லாம் அயோத்தியை பற்றி இருந்தா அது அரசியல் போர், இன்னொருத்தில் போனால் அரசியல் போர், இல்லாத அரசியல் போர் குட்டிச்சோறு பண்ணி ஒரு விஷயமும் கூட உருப்படியாக இல்லாத பண்ணிவிடுறான். அதனால் ஆன்மீகவாதியில் ஆத்மார்த்தமாக காரியம் செய்யணும். அதில் பட்டாட்டமே கூடாது. பிரச்சாரம் நம்ம பக்தாள்கிட்ட பிரச்சாரம் பண்ண வேண்டும். அந்த பகவானை உண்மையில் அடைஞ்சு அவன்கிட்ட நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். அந்த நோக்கத்தோடு நாம் பகவானை ஆராதிக்கிறதோட இந்த அனாவசியமான பட்டாட்டோபத்துக்காகவோ இத்தகையாவோ இது காரியம் செய்யணும். இப்படி துகாராம் இருந்தார், தியாகராஜ பகவத் இருந்தார், எங்களோட அன்னமாச்சாரியர் இருக்கார். அவளாலும் ஒரு படத்துக்காக பாடுபட்டவாளே இல்லை, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தார். அந்த மாதிரி இடத்துல பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், லோகத்துக்கும் விஷயம் இருக்கும். மறுஜன்மா உண்டு. சரணாதி பண்ணால் மறுஜன்மா கிடையாது. சரணாதி பண்ணால் நேரம் மோட்சத்தான் போகணும். அங்கே போனால் இந்த சரீரம் போயிடும். அங்கே பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிடலாம். அங்கே போனால் சரீரம் வேணும்னு சொன்னால் சரீரம் எடுத்துக்கலாம், இல்லை சரீரம் இல்லாமலே இருக்கலாம். மறுஜன்மான்னு பிறந்தாச்சுன்னா அனுசம் தான் வரும். அந்த மறுஜன்மானது பகவான் இப்போ மோட்சத்துக்கு போயிட்டா அவனையும் நீ போய் இந்த பக்தனா பிற அங்கே அந்த காரியத்தை பண்ணி அவன் நியமித்து அவன் நியமனத்தினால நான் மறுஜன்மா எடுத்தோம்னாக்க அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் பணம் சம்பாதிக்கணும், ராஜா பண்ணணும், ராஜாவாக இருக்கணும் இப்படிலாம் ஆரம்பித்து கர்மாக்களை பண்ணாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. பகவானை பிரார்த்திக்கணும், அவன் திருவிழா ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டா மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணும். அங்கே போனாட்டும் ஒரு இந்த வேலை அவன் பிரித்து கொடுக்கணும். அவன் சொன்ன கைங்கிறது பண்ணுறது தான் நம்ம சொரூபத்துக்கு ஏற்றது. அதுதான் நமக்கு நிம்மதியை கொடுக்குறது. மற்றபடி இப்போ லோகத்திற்கு வாழ்க்கையெல்லாம் வாழவே இல்லை. இதில் போனாலும் ஒரு கலக்கம், இதில் போகிறாலும் கொள்ளை. இப்போ பெரிய வாய்கிழி பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களாம் உள்ளுக்குள்ளே திருட்டு என்னன்னு தவிர வேறு எதுவுமே கிடையாது. நல்ல நோக்கமே கிடையாது. நான் சொன்ன காப்பாற்றுன்னு சொல்கிறத தவிர அவளுக்கு அந்த காப்பாற்றுற எண்ணமே கிடையாது. எதில் போனால் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தான். நான் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட உங்களெல்லாம் தப்பாக நினைப்பேன். இந்த மாதிரி லோகக்ஷேமத்துக்கு இருந்தால் அது நினைக்கவே கூடாது. இப்போ என்னத்துக்கு இவ்வளோ பணம், ஒரு கட்சின்னா எடுத்தால் அதுக்கு அவ்வளோ பணம் வேணும். பாரமார்த்தியமாக அந்த காலத்தை ஆழ்வாழ தங்கள் வைதிக கட்சி படிக்கணும், என்ன பணம் வாங்கிட்டா கட்டணும். ஆத்மார்த்தமாக பகவான் சேவம் அப்படி சேவை பண்ணுவாங்க. லோகத்துக்கும் க்ஷேமம் உண்டும், என்னுடைய ஆத்மக்ஷேமம் வரும், லோகம் போதும் நல்ல கதி அடையும். அதாவது இப்போ அந்த பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு வேற ஒன்றும் காரியம் கிடையாது. இப்போ மகர்ஷியெல்லாம் ஹிமமாலயிலிருந்து தவறு பண்ணிருந்தா அவள் உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும். அப்படி அவளுக்கு இத்தனை சிந்தையே கிடையாது. அதெல்லாம் பகவான்கிட்ட விட்டுட்டு அப்படி இருந்து பண்ணலாம். நாமெல்லாம் அப்படி நாம் சம்சாரியாக இருக்கும். அதில் குடும்ப காரியத்தையும் பார்த்துக்கணும், நடுவே பகவானுக்கு தியானம் பண்ணணும். அது எப்படின்னா இந்த மாடு பிடிக்கணும், மாடு கட்டணும், இந்த புனை அடிக்கிறதுன்னு மாடு. இந்த மாட்டில் வைக்கலில் போட்டு அடிப்பேன். இந்த புனை அடிக்கிற மாட்டு இருக்கோ இல்லையா, அதுக்கு வயர் இருக்கோ இல்லையா, பசி இருக்கோ இல்லையா, அசல் மாட்டை கொண்டு புனை அடிப்பான். அசல் மாட்டை கொண்டு புனை அடிக்கும் போது அதுக்கு பசி எடுத்ததுன்னா சொந்த மாடாக இருந்ததுன்னா அந்த வைக்கலை சாட்டாக ஊற்றுப்பான். அசல் வீட்டு மாடு தான் வைக்கல, அசல் வீட்டு மாடு உழைக்கிறதுக்கு வேணும், ஆனால் வைக்கலை சாப்பிடக்கூடாது. ஒரு தாத்துக்கோலில் ஒரு ஊசியை குத்தி அதை குத்திகிட்டே இருப்பான். அத்தனையும் பொறுத்து நடுவில் அண்ணனை பார்த்து நினச்சி ஒரு புல் எடுத்து சாப்பிடும். மேதி பத்தோ பிராமியமான காசகிராசம் கரோதி போகோ வியாபர்த்தேனாபி மனசா விஷ்ணு தேயோ அந்தரான்னு இந்த பகவானை தியானம் பண்ணணும். முழுக்க தியானம் பண்ணணும், அவகாசம் கிடையாது. நடுவே தியானம் பண்ணணும். நடுவில் அந்த அடியும் பொறுத்துக்கணும், அடியை பொறுத்துக்கணும். வயத்துக்கு புல் அந்த புல்லையும் சாப்பிடணும், அதையும் பொறுத்துக்கணும். அப்புறமா தியானம் பண்ணணும். அந்த மாதிரியாக நமக்கு பகவானை தியானம் பண்ணணும். அப்போ வாழ்க்கைக்காக குடும்பத்தை பிறந்துட்டோம், அவளையும் காப்பாற்றணும். அதுக்காக நம்ம குடும்ப காரியத்துக்காக மற்ற காரியத்தையும் செய்ய வேண்டியது. அதை முழுக்க அதையே முழுகிடக்கூடாது. இப்படி இருந்து பண்ணால் கர்மயோகத்தை பண்ணுறாப்புல ஆகணும். பகவானுக்கு சந்தோஷம் வந்தால் அவன் நல்ல கதையை கொடுத்து அவனுக்கு க்ஷேமத்தை கொடுத்துருவார். ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் அஹோபிலம் என்றதான ஒரு பெரிய அக்ரஹாரம் இருக்குது. அங்கே மொத்தம் நரசிம்ம பெருமாளே இருக்கார். நரசிம்ம க்ஷேத்திரம் அது. அந்த ஊரில் கருடன் தபஸ் பண்ணான். அங்கே மலைகள்லாம் இருக்குது நிறைய. அந்த மலை மேலே கருடன் தபஸ் பண்ணான். அதுக்காக பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். என்ன வரம் வேணும்னு கேட்டான். அப்போது அவங்க கருடன் சொன்னால், உங்களுடைய அனுகிரகம் வேணும்,
இது முன்ன ஒரு தடவை பிரகலாத காப்பாற்றுறதுக்காக நிருசிம்மனா அவதாரம் பண்ணி இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணாரு. அந்த காட்சியை நான் மறுபடியும் காணணுன்றதாக ஆசைப்படுறேன். அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணுன்றதாக கேட்டான். அதே பிரகாரம் லக்ஷ்மி நரசிம்மன் அவதாரம் பண்ணார். அதுக்காக இரண்யகசிபுலாம் சிருஷ்டித்து அங்கே அசுர குழந்தைலாம் சிருஷ்டித்து பாடசாலை எடுத்து இதெல்லாம் பண்ணி அப்போது பிரகலாதனுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுறதாக கம்பத்திலேருந்து அவதாரம் பண்ணி அந்த தரிசனத்தை முழுக்க காண்பிச்சான். அப்போது அந்த கருடன் கேட்டால், எனக்காக கொடுத்த காட்சியை லோகத்தில் பின்புள்ளவாள் எல்லாரும் சேவிக்கணும், எல்லாருக்கும் அந்த பகவத் தரிசனம் கிடைக்கணும், நீங்கள் இங்கேயே அர்ச்சா ரூபத்தில் கோவில் கொண்டு இருக்கணுன்றதாக பிரார்த்திச்சேன். அப்படியே ஆகட்டும்ன்றதாக பெருமாள் இருக்கேன். நிறைய பல வடிவங்களில் பெருமாள் அங்கே லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். மலைகளில் கீழே எல்லாம் சேர்ந்து 9 நரசிம்மன் அங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் பெரிய விசேஷங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த இடம் பிரசித்தமான இடம். அது மைசூர் பக்கத்தில் திருநாராயணபுரம்ன்றதான ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு மகான் அவதாரம் பண்ணார். அவர் 19 வயசுக்குள்ளே சர்வசாஸ்திரங்கள் படிச்சுட்டு மகா வியாபகராக இருந்தார். அவர் கனாவில் போய் பகவான் சொப்பனம் சாதிச்சு அவர் காஞ்சிபுரத்தில் வேதாந்த கலெக்ஷன் பண்ணிருந்தார். அவர் கனாவில் கூட அகோலத்துக்கு வர நிமிஷம் அவர் சர்வசாஸ்திர பாரங்கத்தராக இருந்தார். அவருக்கு ஸ்ரீனிவாசாச்சாரன் திருநாமம். அவர் அகோலத்துக்கு வர நியமித்தார். இந்த அகோபலம் க்ஷேத்திரன்றது ரொம்ப கடினமான காடுகளாக நிறைஞ்சது. தெய்வமல்லால் செல்ல உண்ணா சிங்கவேள் கொண்டுமேன்றதாக திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். தினைத்தினையும் செல்ல உண்ணா சிங்கவேள் கொண்டுமேன்றதாக ஒரு அடி வச்சு போக முடியாது, ரொம்ப கடினமான க்ஷேத்திரம்ன்றதாக சொல்கிறார். அந்த ஊருக்கு வர சொல்லி பெருமாள் நியமித்தார். பகவன் நியமன்றதாக சொல்லி கிளம்பிவிட்டார். அங்கேருந்து ஒரு பாம்பு ஒன்று ஊருக்கு வழியில் வந்து இவருக்கு முன்னாடி ஓடிச்சு. இந்த பாம்பு போகிற வழியிலே போனால் அது அகோலட்சம் கொண்டு மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே ஒருத்தர் மனுஷா இல்லை, அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஒரு வயசானவர், ஒரு கிழவர் அங்கேருந்து வந்தார். கையில் காஷாயங்களாம் வச்சுருந்தார். இவர் கையில் கொடுத்து, பகவான் லக்ஷ்மி நரசிம்மன் நியமனம் பண்ணுறாங்க, நீ சன்னியாசத்தை வாங்கிக்கோங்க, காஷாயத்தை கொடுத்துக்கோங்க, திருநத்தை எடுத்துக்கோன்னு சொன்னார். பெருமாள் நியமனம் சொன்னாவிட்டு அதை அப்படியே செய்தார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அங்கே 9 நரசிம்மன் அத்தனை பேர் ஆராதித்து, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தான் அப்படி கையை குவிச்சு பிரார்த்திச்சிருந்தார். அப்போ அவர் கையில் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் அவதாரம் பண்ணார். இப்போ தான் எங்கள் மடத்தில் ஆராதித்த மூர்த்தியாக இருக்காரு. அவர் அவதாரம் பண்ணார். அந்த பெருமாள் அவதாரம் பண்ணோடனே மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ஒவ்வொரு ஊராக தன் இடத்துல போய் எல்லாருக்கும் ஜனங்கள்லாம் சேவை பண்ணி வச்சு, அவளை சமாஷண பரிஞ்சாசனம்லாம் பண்ணி வச்சு லோகக்ஷேமத்துக்கெல்லாம் வழிவகுக்கணுன்றதாக பெருமாள் நியமனமாச்சு. உடனே அவருடைய வைபவம் உலகம் முழுக்க பழகிது. அங்கே இருக்கிற தெலுங்கு தேசத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்கள் எல்லாரும் வந்து சுவாமியை ஆசிரியிச்சார். இங்கேருந்து நேராக ஆழ்வார் திருநெல்வேலிக்கு போக முடியாது, பகவான் நியமனமாச்சு. ஆழ்வார் திருநெல்வேலிக்கு நடந்தே போகணும்னு சாதிச்சார், பெருமாள் உத்தரவாச்சு. சரின்னு சொல்லிட்டு பெருமாளை பல்லக்கில் கொண்டு நடந்து சஞ்சாரமாக போனார். ஆழ்வார் திருநெல்வேலியில் நம்மாழ்வார் இருக்கார். அங்கே போனோடனே அங்கே நம்மாழ்வார் பிரதிஷ்டை அவர் மடுவில் தூக்கி போட்டிருந்தார். அவர் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை கொடுத்தார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே இந்த ஆழ்வார் தரிசனம் இல்லாத பெருமாளுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஆதிப்பிரான்னு பெருமாள் திருநாமம். அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பெருமாளை ஆள் பண்ணதால் ரொம்ப சந்தோஷம் என்றதாக சொல்லி அவரும் அனுகிரகம் பண்ணார். அவருக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு கேட்டால் ஸ்ரீ ஷடகோபன்னு பேர் வச்சு. ஷடகோபன்றது நம்மாழ்வாருக்கு திருநாமம். அந்த ஷடகோபனா பண் ஷடகோபன் பேர் வச்சார். ஆதிபன் ஷடகோபன், ஷடகோபன்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் பன் ஷடகோபன் ஆச்சு, ஆதிபன் ஷடகோபன். ஷடகோபன்றது சுவாமிக்கு வச்ச பேர், பெரியவாளாக வச்சார். அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்மாழ்வார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெருமாளுக்கு ஆதிப்பிரான்னு பேர். அந்த ஆதிப்பிரானில் ஆதி என்ற பதத்தை கொடுத்தார். அதனால் ஷடகோபன்றது ஆதி ஷடகோபன்.
அதுக்கப்புறம் பெருமாள் சந்தோஷப்பட்டு வன் என்று நம்மாழ்வாருக்கு வன் ஷடகோபன் தந்தார். அந்த வன் என்ற ஒரு பதத்தை எடுத்து கொடுத்தார். அதனால் ஷடகோபன்றவர் வன் ஷடகோபன், ஆதிவன் ஷடகோபன். அதனால் ஆதிவன் ஷடகோபன் சுவாமின்றதாக அவருக்கு பேர் வந்தது. அந்த பேர் வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ அந்த மடம் அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே தோன்றி வைத்தான மடம். அப்போது அந்த பகவான் என்ன பண்ண, அப்போ ஆழ்வார் என்ன பண்ண, நீ லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணோம், உன்னால் நடந்து போக முடியாது, பல்லக்கில் போ, சன்னியாசிலாம் வாகனத்தில் போகக்கூடாது, ஆனால் உனக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் தரும், நீ பல்லக்கில் ஏறிட்டு போகணும்னு நான் நிமிஷம் அந்த காலத்தில் சரின்னு சொல்லிட்டு பல்லக்கில் நிமிஷம் அங்கேருந்து வட்டு. அது இப்போ ஆசிச்சா இப்போ ஆல் இண்டியா எங்களுக்கு மடம் இருக்குது. அது இப்போ ஒவ்வொரு கிராமங்களையும் இங்கேருந்தோ நிறைய நிலங்கள்லாம் விட்டுருக்கா. அது இப்போ தான் எங்களுக்கு அந்த வைபவம் தெரியுது. எங்கே பார்த்தா இங்கே ஆதிவன் சுவாமிக்கு உங்கள் மடத்துக்கு இங்கே நிலம் இருக்குது, அங்கே நிலம் இருக்குது. இப்போ நாங்கள் கணக்கெடுக்கிற போது நிறைய நிலங்கள் அங்கங்கே விட்டுருக்கா. இப்போ அந்த நிலங்கள்லாம் கொஞ்சமாக கிடச்சிருக்கு, நாங்கள் சேகரிச்சுருக்கோம். இந்த மாதிரியாக இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி மடம் தோன்றி இப்போ ஒரு விதி அடைஞ்சிருக்கு. இப்போ நான் 45வது பட்டத்தில் இருக்கேன். இந்த மடத்துக்காக நிறைய பாடுபட வேண்டியிருக்கு, நிறைய கைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பெருமாளுக்கு எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் கோவில்கள்லையும் ஆதிவன் சுவாமிக்கு மரியாதை உண்டு. லட்சுமி சுவாமியில் அங்கங்கே மடங்கள்லாம் இருக்குது. இப்படி ஆரம்பித்த அந்த மடமானது ரொம்ப விஸ்தாரமாக இப்போ பெருமாள் எல்லா ஊர்களையும் இப்போ எல்லா விதமான சுவாமியும் நடந்துருக்கு. அப்படி வந்தால் மடம், இந்த மடத்துக்கு இன்றைக்கும் மகிமை எல்லா இடத்துலையும் உண்டு. வைஷ்ணவத்தில் இந்த அஹோபிலம் தான் ரொம்ப பிராச்சீனமான மடம், சுப்பிரசித்தமான மடம். இந்த மாதிரியான இந்த மடத்துக்கு எல்லா விதமான விதேசங்களையும், ஸ்ரீரங்கத்தில் போனால் அங்கே மரியாதை உண்டு, திருப்பதியில் போனால் அங்கே மரியாதை உண்டு. எல்லா இடத்துக்கும் நிறைய கைகளும் ராஜாக்கள்லாம் வந்து ஆசிரிச்சு, முகுந்த தேவராஜனோட ஆசிரிச்சார். அது அங்கங்கே மரியாதை பண்ணிருக்கா. திருப்பதியில் அசாதாரண மரியாதை உண்டு, ஸ்ரீரங்கத்துலாம் உண்டு. அப்படி வளர்ந்த மடத்தில் இப்போது 45வது பட்டத்தில் இப்போ நான் பரிபாலனை பண்ணியிருக்கேன். நான் அது ஆசிரியருக்கும் இந்த மடமானது நடக்கும். எல்லோரும் பெருமாள் லட்சுமி நரசிம்மன் ஆசிரிச்சிருக்கா. லட்சுமி நரசிம்மன் ரொம்ப அனுகிரகம் பண்ணுறதாகவே ஏற்பட்டது. ரொம்ப அழகாக இருப்பார். பக்கத்தில் இடது துறையில் மகாலட்சுமி இருக்கா. ஒரு கையால் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பெருமாளோட கூட இருந்து லட்சுமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அந்த லட்சுமி நரசிச்சா எல்லாருக்கும் எல்லா லட்சுமிகளும் வரும். இந்துன்னு சப்தமே கிடையாது. பகவான்கிட்ட பக்தி உள்ளவா நல்லவா, அந்த பகவத் பக்தி உள்ளவா பகவானை பற்றி அது எந்த காரியம் செய்தாலும் அவளுக்கு பகவானை பற்றி ஞாபகம் வரணும். அதாவது இது போனாலும் சரி, தனக்கு ஒரு கஞ்சி கிடைச்சா கூட அந்த கஞ்சி பகவான் நிவேதனம் மட்டும் சாப்பிடணும். திருப்பதியில் மலையடி வாரத்தில் ஒரு கொஷம் இருந்தான். அவன் பெரிய சம்சாரி. அவனுக்கு அந்த நீர் பானை பண்ணி விற்றாதான் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு தான் குடும்பம் நடத்தலாம். மலையடி வாரத்தில் இருந்தான். அந்த வழியாக தான் எல்லோரும் மலைக்கு போய் சீனிவாசன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வருவான். இவன் அதை பார்த்துட்டு அவளை கையெடுத்து கும்பிடுவான். இவன் செட்டி பானை பண்ணுவான். அந்த பசி எடுக்கிற போது வீட்டிலேருந்து கொஞ்சம் காலையில் கஞ்சி கொண்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான், சட்னி குளிச்சுட்டு இந்த கஞ்சியை வாங்கி அவன் மண்ணாலேயே கையில் மண் இருக்கோ, இந்த மண்ணால் ஒரு சீனிவாச விக்கிரம் பண்ணி அதில் ஒரு தாவர பூபாட்டம் பண்ணி அதை அவன் திருவிழா சமைச்சிட்டு, அப்பா சீனிவாசா எல்லோரும் ஒன்று சேவிக்கிறா, எனக்கு சேவிக்க முடியல, இந்த கஞ்சியை ஒன்று பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு அதை காட்டு. அப்புறம் இந்த கஞ்சியை சாப்பிடுவான். அப்புறம் படிச்சு வேலை இருக்கு. இப்படியே இருந்தது. ஒரு சமயம் நினச்சி புருஷோத்தம் ஒரு பெரிய ஊர், இந்த தேசத்து ராஜா, அவன் சீனிவாசன் இதுக்காக போனான். ரொம்ப செல்வ துமர் பிடிச்சான். அவன் பகவானை சேவிச்சான். உங்கள் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னார். வசந்த ரோஜா, இந்த வசந்த சம்பக புஷ்பம் தான் தங்கத்தில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆஹா, நான் எழுதுறேன் இப்போ ராத்திரி ஆட்சி முடியுமான எனக்கு கிடைக்காது உண்டா நான் பார்க்க அப்படின்னு கர்வத்தினால எங்கே போனால் நீங்கள் கதெல்லாம் போட்டால் அவனை மிரட்டி வச்சு வாழ்ந்து நிறைய சம்பக புஷ்பம் வாழ்ந்தான். அர்ச்சகர்கிட்ட கூட நான் வாழ்ந்துருக்கேன், நாளைக்கு காத்தால் விஸ்வரூபம் வருவேன், அப்படியே அது பெருமாள் திருவிழா அது சிரசில் இருக்கணும், நான் சமைப்பேன், அப்படி இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டான். அவனும் பயபக்தோடு வாங்கி அது நான் பெருமாள் தலையில் போச்சு கட்டிட்டான். மறுநாள் காலத்தில் விஸ்வரூபத்துக்கு வந்தான். வந்தால் அந்த பூவெல்லாம் அலைஞ்சு கிடக்கு. திருமண தலையில் ஒரு மண்ணாலான தாமரை பூ தான் இருந்தது. அந்த மண்ணாலான பூனை கீழே கொஷம் சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் தலையில் இருந்தது. அவனுக்கு கோவம் வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணுறேன், இவெல்லாம் சரியில்லை வரது போட்டோம் அப்படின்னு அவன் கோச்சினான். அதுக்காக சொன்னான், சுவாமி நாங்கள் என்ன பண்ணலாம், நாங்கள் இன்னும் பக்தியோடு தான் கட்டோம், போட்டு கையெல்லாம் போட்டு கட்டுருக்கோம், அது பகவானுக்கு திருவுள்ளம் இல்லை, நீங்கள் கொடுத்த
புஷ்பத்தை சூட்டி திருடம் இல்லை அதனால் அப்பாவை கூப்பிட்டான். எங்கள் பேர் தப்பு இல்லைன்னு விழுந்துச்சு. உடனே அங்கேருந்து ஆவேசம் பெருமாள்கிட்ட வந்து, நீ அகங்காரத்தினால சமாளிச்சதுனால ஒரு புஷ்பம் எனக்கு பொறுக்க ஒன்றாவது சுமையாயிடுது. இந்த மலையடி வாரத்தில் ஒரு கொஷன் இருக்கான், குறும்பருத்து நம்பின்னு பேர். அவனுக்கு கொடுத்த அந்த மண் புஷ்பம் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதை நான் தெளிவாக வச்சுக்கணும். அவனுக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பக்தினால அந்த மண் புஷ்பத்தை சமைச்சு அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சமாக இருக்குன்னு சொன்னேன். அதில் பகவத் பக்திக்கு ஜாதி கொலைகளாக நியமம் கிடையாது. ஆனால் ஜாதி கொலைகளாக நியமம் கிடையாதுன்றதாக நாம் இஷ்டப்பிரகாரம் பிராமணன் கூட திருமணம் இருக்காது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவன் வர்ணாசிரமங்கள்லாம் விடாத பண்ணணும். அதை பண்ணியிருந்தால் அது சந்தோஷப்பட்டு பெருவாள் அனுகிரகம் பண்ணுவார். பெருவாள் ஜாதி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாமும் வேண்டாம், அட்ரா நாம் தான் அப்படி அவிடா அப்படிலாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நாம் நம்முடைய கடமை அப்படின்னு கட்டாயம் பகவான் காப்பாற்றுவோம். குமுதம்ன்ற பேரே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குமுதம்